வெல்கம் டு தமிழ். நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அண்ட் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு மெட்டீரியல், அதாவது அசட் எடிட்டர் மெட்டீரியலை நம்ம எப்படி உள்ளாடி கொண்டு வந்து அதை நம்ம சீன்ஸுக்கு அப்ளை பண்ணுறது எப்படி அப்படிங்கிற டாப்பிக்கை இன்றைக்கி நான் சொல்லி தர போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா மெட்டீரியல்ஸ் கரெக்டாக கொடுக்குறேன்னா உங்கள் ரெண்டர் வந்து நல்ல குவாலிட்டியாக கிடைக்காது, ஓகேவா? ஸோ மெட்டீரியல்ஸ் பக்காவாக கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அவுட்புட்டு ரெண்டர் அவுட்புட்டில் கிடைக்கும், ஓகேவா? ஸோ அந்த வகையில் நான் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, ஸ்கெட்சப்பை ஓப்பன் பண்ணிக்க போகிறேன், ஓகேவா? ஸ்கெட்சப்பை ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணிக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, ரொம்ப பெருசாக இல்லாமல் சின்னதாக ஒரு ரெக்டாங்கில் போட்டு அதை நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். சரி, அந்த மாதிரி எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன், ஓகேவா? ஸோ பெருசாக எதுவுமே பண்ணலாங்க, ஜஸ்ட்டு எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிட்டு அப்படின்னா இதுலேயும் சின்னதாக நிறைய மெட்டீரியல்ஸ் அப்ளை பண்ண பார்த்தீங்களா? ஓகே, ஸோ இந்த மாதிரி வச்சுக்கிறேன், ஓகேவா? பெருசாலாம் இல்லை, இந்த மாதிரி சும்மா வச்சுக்கிறேன், ஓகே. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, மெட்டீரியலை அப்ளை பண்ணணும். ஒன்றும் அவ்வளோ ஒரு டவுட் வரும், அதுதான் இதை சொல்லி தந்துட்டீங்களே சார் அப்படின்னு ஒரு டவுட் வரும். இந்த மெட்டீரியல்ஸ்லாம் நான் உங்கள் வீடியோவில் பார்த்தேனே, இதானே மெட்டீரியல் அப்படின்னு ஒரு தாட் வரும். இது வந்து மெட்டீரியல் கிடையாது, சரியா? மெட்டீரியல் கிடையவே செய்யாது, ஓகேவா? இது வந்து ஒரு டெக்ஸ்சருக்கு மெட்டீரியலுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. டெக்ஸ்சர்னா என்ன? ஒரு இமேஜ், ஜஸ்ட் ஒரு இமேஜ் தான். இங்கே பாருங்கள், இதை கிளிக் பண்ணி இங்கே போட்டோன்னு இந்த இமேஜ் இங்கே வந்து எனக்கு அப்ளை ஆகுது. உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் கொண்டு வந்து இதில் போட்டாலும், இப்போ ஒரு ஃபோட்டோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, உங்கள் ஃபோட்டோ நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். நான் ஆல்ரெடி க்ரியேட் மெட்டீரியல் சொல்லி தந்திருக்கேன், பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் லிங்க் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. சரியா? வீடியோஸ் எல்லாமே இருக்குது, லிஸ்ட்டாக போட்டுருங்க எப்படி மெட்டீரியலை க்ரியேட் பண்ணுறதுலாம், ஓகேவா? உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் வந்து இதுக்கு உள்ளாடி கொண்டு வந்து நீங்கள் அப்ளை பண்ணாலும் அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அப்ளை ஆக தான் செய்யும், வேறு வழி இல்லை, சரியா? இது வந்து மெட்டீரியல் கிடையாது, சுத்தமாக மெட்டீரியல் இல்லை, ஒரு ஃபோட்டோ தான். சரி, உங்களுக்கு இன்னொரு டவுட் வரும், அந்த வாட்டர் மெட்டீரியல் இருக்குங்க பாருங்கள், வாட்டர் மெட்டீரியல் இருக்குது, இது வந்து ஸ்விம்மிங் பூல் தானே, ஸ்விம்மிங் பூலெலாம் யூஸ் பண்ணலாமே. ஸ்விம்மிங் பூல் எப்படி பண்ணுவீங்க? ஜஸ்ட் இந்த மாதிரி போட்டு சின்னதாக ஒரு ஆப்செட் எடுத்துக்கிறேன். ஆப்செட் எடுத்துக்கிட்டு இந்த எக்ஸ்ட்ரூட் எடுத்து பின்னாடி எழுத்துக்கிட்டு இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா, கண்டோட முடிச்சுட்டு அப்படியே மேலே வந்து ஓகே. இப்போ இந்த வாட்டர் மெட்டீரியல் நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே அப்ளை பண்ணுறேன். இங்கே பாருங்கள், எனக்கு தண்ணி மாதிரி அழகாக தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வாட்டர் கிடையாது, ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்சர் தான். இதுவும் எப்படி நான் சொல்கிறேன்னு தெரியுமா? இந்த எடிட்டில் போய் இதோட ஒப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணேன்னா இது ஒரு இமேஜ் தான். அதாவது இந்த வாட்டரோட இமேஜை நம்ம வந்து இந்த ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணி வைக்கும்போது அது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஒப்பாசிட்டினா என்ன, அந்த இதில் இருக்கிற என்ன சொல்கிறது, ஒரு அந்த டாலரன்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகி வரும் உங்களுக்கு. சரி, கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சியாக தெரியும் உங்களுக்கு. சரி, அந்த ஒப்பாசிட்டிங்கிறது என்னது, ஒரு டிரான்ஸ்பரன்சி. இந்த ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஃபேஸோட டிரான்ஸ்பரன்சி கம்மியாகிறனால உங்களுக்கு உள்ளாடி இருக்கிறதும் தெரியுது. சரி, அப்போ இதில் செக் பண்ணி பார்ப்போமா? நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இந்த பிக்கரை எடுத்துக்கிறேன். பிக்கரை எடுத்து இதோட ஒப்பாசிட்டியை நான் கம்மி பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இதோட ஒப்பாசிட்டியை நான் கம்மி பண்ணிட்டேன். இப்போது இந்த சர்ஃபேஸோட டிரான்ஸ்பரன்சி எனக்கு தெரியுது, உள்ளாடி இருக்கிறது எல்லாமே தெரியுது. இப்போ உடனே இதை நான் வந்து ஸ்விம்மிங் பூல்னு சொல்ல முடியுமா? கிடையாது. ஒரு டெக்ஸ்சரை நம்ம வந்து இம்போர்ட் பண்ணி அதோட என்ன சொல்கிறது, டிரான்ஸ்பரன்சியை கம்மி பண்ணோம் அப்படின்னா அது வந்து எனக்கு வந்து ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு எஃபெக்ட் இருக்கிற மாதிரி தெரியுதே தவிர இது ஒரிஜினல் மெட்டீரியல் எந்த வகையிலையும் கிடையாது, சரியா? இப்போ ஒரிஜினல் மெட்டீரியல்னா என்ன அப்படின்னா, மேப்பிங் செக்ஷன்ல ஒன்று இருக்குது. அதில் நார்மல் மேப்பாக இருக்கட்டும், பம்ப் மேப்பாக இருக்கட்டும், ரிஃப்ளெக்ஷன் மேப்பாக இருக்கட்டும், ரிஃப்ராக்ஷன் மேப்பாக இருக்கட்டும், அண்டு கிளாஸினஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய மேப்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த மேப் எல்லாம் எங்கே சார் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கேயும் கிடையாது. நமக்கு ஒரு இமேஜ் வேணும் அப்படின்னா அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணி ஃபோட்டோஷாப் மூலமாக அந்த மேப்பிங்கை நம்ம வந்து கிரியேட் பண்ணுறது தான் மேப்பிங்னு சொல்கிறது. சரி, இப்போ நீங்கள் ஃபோட்டோஷாப்பாக கற்றுக் கொடுக்க போகிறீங்க, இப்போ ஃபோட்டோஷாப்பில் என்னென்ன பண்ணணும் அப்படின்னா கற்றுக் கொடுக்க போகிறீங்கன்னா, கற்றுக் கொடுப்பேன், கொஞ்சம் லேட்டராக நான் வந்து வரேன், சரியா? பட் அதெல்லாம் இல்லாமல் வீரை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, 3ds மேக்ஸ்லையும் சரி ஸ்கெட்சப்லையும் சரி என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீங்கள் மேப்பிங் எல்லாம் கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டிஃபால்ட்டாக ஒரு 10 மெட்டீரியல் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம், நீங்கள் அதில் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்க அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா, வீரை அசட் எடிட்டர் இந்த பார்த்தீங்களா இருக்கு, இந்த வீரை அசட் எடிட்டரில் கொடுத்துட்டாங்க. அது எங்கே இருக்குது அப்படின்னா, ஜஸ்ட்டு நான் வந்து என்ன கண்ணாடி சொல்லி கொடுத்துருக்கோமா, அது எங்கே இருக்குது அப்படின்னா
இந்த பார்த்தீங்களா இருக்குது வேரி அசட் எடிட்டர். அதை கிளிக் பண்ணிங்கன்னு வைங்க, இந்த மாதிரி இருக்குது வேரி அசட் எடிட்டர். இந்த மெட்டீரியல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மெட்டீரியல் இருக்குது, லைட் இருக்குது, அண்டு எலமெண்ட்ஸ் இருக்குது, டெக்ஸ்சர் இருக்குது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் இந்த பாருங்க இருக்குது, இங்கே ஒரு ஆரோ இருக்கும், இங்கே ஒரு ஆரோ இருக்கும். இந்த ஆரோ இருக்கு அப்படின்னா ஒரு இப்போ சன்லைட்டுன்னு இருக்குது, அந்த சன்லைட்டோட பேராமீட்டர்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். சரியா? அதேமாரி சன்லைட், அதாவது நம்ம கொடுக்குற மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், லைட்டாக இருக்கட்டும், எந்த ஒரு எலமெண்ட்டாக இருக்கட்டும், அந்த எலமெண்ட்டோட பேராமீட்டர்ஸ் இங்கே தான் இருக்கும். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது வந்து ரைட் சைடு ஆரோ. லெஃப்ட் சைடு ஆரோ ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெஃப்ட் சைடு ஆரோவை கிளிக் பண்ணிங்கன்னா அது பாருங்க பெருசாக இருக்கும். சரியா? இதில் சர்ச் லைப்ரரின்றது இதில் நம்ம சர்ச்சும் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் உங்களுக்கு இந்த மாதிரி வரல அப்படின்னா இதில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, டவுன்லோட் அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட ஒரு 3.5 GB வரும்னு நான் நினைக்கிறேன். ஒரு 3.5 GB 4 GB உள்ளாடி தான் இருக்கும் அது. சரியா? அதை டவுன்லோட் பண்ணால் மட்டும்தான் இங்கே இந்த மெட்டீரியல்ஸ் மொத்தமாக ஆட் ஆகும். டவுன்லோட் பண்ணலைன்னா வரவே வராது. சரியா? அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கும் பட்சத்தில் சந்தோஷமான விஷயம் தான். நான் சொல்லித்தர மெத்தடை ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணிடுங்க. இல்லைன்னாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இங்கே இந்த டவுன்லோட் போட்டுக்கிட்டு பாருங்கள். சரியா? ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், அங்கே பாருங்கள் நிறைய மெட்டீரியல் இருக்குது. பிரிக்ஸ் இருக்குது, கார்பைட் இருக்குது, செராமிக் இருக்குது, காங்கிரீட்டு, அப்புறம் நிறைய இருக்குது பாருங்கள். ஃபார்ம் இருக்குது. ஃபார்ம்னா என்ன, பசை மாதிரி பட்டது, சாரி ஃபார்ம் இல்லை, ஃபோம். சரியா? அதுக்கப்புறம் கிளாஸ் இருக்குது. கிளாஸ்லேயே நமக்கெல்லாம் கிளாஸ் தான் இம்பார்ட்டன்ட். இங்கே பாருங்கள் அப்படிப்பட்ட ஒரு ரியலிஸ்டிக் கிளாஸு, விண்டோ நேச்சுரல் கிளாஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஃப்ரோஸ்டட் கிளாஸ் இருக்குது, டிண்டட் ஆரஞ்சு, அது ஒரு கிரவுண்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த ரோடுக்கு எல்லாம் நமக்கு இதுதான் யூஸ் பண்ணலாம். முன்னாடி ரோடு காமிக்கிறதுல அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குது, நம்ம வந்து பார்ப்போம். சரியா? அதுக்கப்புறம் லெதர் இருக்குது, லிக்விட்னா என்ன, வாட்டர். இப்போ பார்த்தீங்களா நிறைய லிக்விட் இருக்குது. அதுக்கப்புறம் மெட்டல் இருக்குது, பேப்பர், இதெல்லாம் பேப்பர் மெட்டீரியல்ஸு, இன்டீரியருக்கு நல்லாயிருக்கும். அது மாதிரி பிளாஸ்டிக் இருக்குது, ஸ்டோனு வெரி வெரி இம்பார்ட்டன்ட், டைலு, கிரானைட் எல்லாமே இங்கே வந்துருச்சு. அதுக்கப்புறம் வால் பெயிண்ட், இதுதான் மெயின் இம்பார்ட்டண்ட்டு. வால் பெயிண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் நம்ம வந்து பெயிண்டிங் கொடுக்கணும். நீங்கள் உடனே இந்த கலரை எடுத்து கொடுத்துருப்பீங்க, இந்த கலரை எடுத்து கொடுத்தீங்கன்னா அது நல்ல ரியலிஸ்டிக்காக வராது, கிடைக்காது. சரியா? குவாலிட்டி ஒரு வேலை வருமா இருக்கும், நீங்கள் ரெண்டர் செட்டப்லாம் கரெக்டாக கொடுத்தீங்க. ஆனால் ரியலிஸ்டிக்ங்கிறது இந்த பெயிண்டில் வரவே வராது. இது வந்து பெயிண்ட் கிடையாது, ஒரு கலர் மட்டும் கொடுத்துருக்குறாங்க, வெறும் ஒரு கலர் தான். ஸோ நீங்கள் இதில் இருக்கிறத நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்து மெயின் டாபிக் இங்கே வுட்டு. இங்கே பாருங்க, இன்டீரியர்னு வந்துட்டாலே வுட் இல்லைன்னா அந்த இன்டீரியருக்கு வந்து ஒரு வேல்யூவே இருக்காது. பார்த்தீங்களா, இவ்வளோ வுட்டு கொடுத்துருக்காங்க. சரியா? சரி, இப்போ இதெல்லாம் கொடுத்தாச்சு. இது நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது தாட்டம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கிரவுண்ட் எடுத்துக்கிறேன். இந்த கிரவுண்டில் பாருங்கள் கிராஸ் எல்லாம் இருக்குது, இதாங்க மெயின். இங்கே பாருங்கள் இந்த கிராஸு இதுதான் மெயின். நான் என்ன பண்ணிக்கிறேன்னா கிரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு லைனை போட்டுக்கிறேன். சரியா? வேறு லைனை போட்டு இதில் பாதி கிராஸ் ஆகும், பாதி இதாக நான் எடுத்துக்கிறேன். ஓகே ஃபைன். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த அசலேட்டரை ஓப்பன் பண்ணுறேன். எனக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த சைடு பார்த்தீங்களா, இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிராஸ் வேணும், இந்த சைடு ரோடு வேணும். ஓகேவா? இந்த சைடு கிராஸும் இந்த சைடு ரோடாக வேணும். ஸோ அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபைன். இப்போ நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா எனக்கு இதில் இந்த கிராஸ்ன்றது பார்த்தீங்களா, இந்த கிராஸ் நான் வந்து கிராஸ் டி 200 சென்டிமீட்டர் இருக்குது. இந்த கிராஸை நான் இங்கே கொண்டு வரணும். இந்த ஏரியாவில் நான் வந்து இந்த கிராஸை கொண்டு வரணும். ஸோ அதை எப்படி கொண்டு வரலாம், ஃபஸ்ட்டு நான் இதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணால் தான் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு விஷயத்தை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிக்கிட்டு ரைட் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணி பாருங்கள், இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று ஆட் டு சீன் இருக்குது, இன்னொன்று அப்ளை டு செலெக்ஷன் இருக்குது. இந்த அப்ளை டு செலெக்ஷன்னா என்ன அப்படின்னா, நான் வந்து ஆல்ரெடி செலக்ட் பண்ணேன் பார்த்தீங்களா, ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னேன், அது இதுதான். இந்த செலக்ட் பண்ணி அப்படின்னா அப்ளை டு செலெக்ஷன், அதாவது நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற அந்த ஃபேஸுக்கு இதை அப்ளை பண்ணணுமா அப்படின்னு கேட்குது. நான் அப்ளை கொடுத்தேன்னா அப்ளை ஆகிடும். பட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆட் டு சீன் கொடுத்துக்கிறேன். பாருங்க, ஆட் டு நான் வந்து என்ன பண்ணுறேன், சீன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ சீன்னு கொடுத்த உடனே எனக்கு என்ன ஆயிடுச்சு, இங்கே பாருங்கள் இந்த மெட்டீரியல் இங்கே வந்துடுச்சு. இங்கே பாருங்கள் கிராஸ் டி 200 சென்டிமீட்டர்ன்றா, கிராஸ் டி 200 சென்டிமீட்டர். உங்கள் நான் யூனிட் சென்டிமீட்டரில் வச்சுருக்கிறேன், அதனால் சென்டிமீட்டர் காமிக்குது. நீங்கள் ஃபீட்டில் இன்ச்சஸில் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே போய் மாற்றிக்கலாம் நீங்கள். சரியா? இங்கே வந்துடுச்சு. இங்கே வந்ததை பத்தாதுன்னு அது நேரம் இங்கே பார்த்தீங்களா இந்த மெட்டீரியல் ஸ்லாட்டு முன்னாடியே வந்துடுச்சு.
பார்த்தீங்களா? இப்போ இதை நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஆரோவை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போது இந்த மெட்டீரியல் இங்கே எப்படி அப்ளை பண்ணுவீங்க? அது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி அப்ளை பண்ணலாம். பட் இந்த ஆரோவை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், மொத்த மேப்பை கொடுத்து வச்சுருக்குறாங்க. பார்த்தீங்களா? டிஸ்பிளேஸ்மெண்ட்லேருந்து எல்லாமே இருக்குது. பிட் மேப் இருக்குது, டிஃப்யூஸ் மேப் இருக்குது, எல்லாமே நல்லபடியாக கொடுத்து வச்சுருக்குறாங்க. இதோட பேராமீட்டர்ஸை போய் பார்க்குறேன்னா இந்த பார்த்தீங்களா இருக்குது, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆரோவை கிளிக் பண்ணிங்கன்னு வைங்க, அதோட பேராமீட்டர்ஸ் இருக்கும். இப்போது நம்ம கிராஸோட ப்ரிவியூ இதுவாக தான் இருக்குது. சரியா? இதில் நீங்கள் வந்து எதுவுமே சேஞ்சஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்க ரியலிஸ்டிக்காக ஒரிஜினல் மேப் கொடுத்து எல்லாமே பண்ணி வச்சுருக்கிறாங்க. சரி, அப்போ நமக்கு அது தேவையில்லை. இப்போ இதை நான் அப்ளை பண்ணணும். எப்படி அப்ளை பண்ணலாம்? இப்போ இங்கே கூட ரைட் கிளிக் பண்ணி அப்ளை டு செலெக்ஷன் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். மினிமைஸ் பண்ணிக்கிட்டு இந்த பார்த்தீங்களா இருக்குது, கிளிக் டு ஸ்டார்ட் பெயிண்டிங் வித் திஸ் பெயிண்ட். இந்த இதை எடுத்து இங்கே அப்ளை பண்ணிக்கிறேன். பாருங்களேன், அப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் எல்லாம் பக்காவாக கொடுத்து வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது. இதுங்களா ஒரு ரியலிஸ்டிக் எஃபெக்ட் இதிலே வந்துருச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரி, ஓகே, அப்ளை பண்ணிட்டாங்க. பட் எனக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னா ஜஸ்ட் ஸ்கேல் பண்ணணுமே. கொஞ்சம் சின்னதாக இருக்கலாம், நீங்கள் அப்ளை பண்ணுறது கொஞ்சம் பெருசாக இருக்கலாம். அதுக்கு ஸ்கேல் பண்ணணும். என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மெட்டீரியலில் கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த எடிட்டுக்கு வாங்க. இந்த எடிட்டில் என்ன பாருங்கள், இது 200 சென்டிமீட்டர்ன்றது. ஏன் 200 சென்டிமீட்டர்ன்றது? ஆல்ரெடி அதோட பேரே அதாங்க, கிராஸ் டி. இப்போ இதோட பேரை கூட நீங்கள் இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். 200 சென்டிமீட்டர் இருக்குது. சப்போஸ் எனக்கு வந்து 400 வேணும் அப்படின்னா அதை அப்படியே மாற்றிக்கிட்டு 400 பார்த்தீங்களா? இப்படி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். பட் 200 விட 400 கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஓகேங்களா? இதுதான் விஷயம். ஓகே, இப்போ வந்து இது எப்படி பண்ணிட்டீங்கன்னு தெரியும். பட் எனக்கு என்ன வேணும் அப்படின்னா இதில் சின்னதாக கலர் சேஞ்ச் பண்ண நல்லா இருக்குன்னு தோணுது. பட் இது வந்து ஒரு நல்ல ரியலிஸ்டிக் கலர் தான். சப்போஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னா அந்த பார்த்தீங்களா இருக்குது, இதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஜஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா நான் இதை கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் இந்த கலர் கொடுக்க வேண்டாம், இது ஒரு நேச்சுரல் கலரே கிடையாது. சரி, நான் ரிசர்ட் கலரே கொடுத்துக்கிறேன். ரிசர்ட் கலர் கொடுத்தீங்கன்னா இதான் நேச்சுரல் கலருங்கிறது. ஓகேவா? ஓகே. இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல ரோடை கொண்டு வரேன். சரியா? எப்படி ரோடை கொண்டு வருவீங்க? அதே அசட் எடிட்டர் தான், அதே கிரவுண்டுக்கு போய்க்கிறேன். இதில் ரோடு இருக்குது. எங்கே இருக்குது? ஆஸ்பல்ட் இருக்குதுங்களா? இதில் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஆஸ்பல்ட் ஏ நான் 200 சென்டிமீட்டர் இருக்குது. இப்போ இதை என்ன பண்ணுறேன்னா செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ஆட் டு சீன் கொடுத்துக்கிறேன். ஆட் டு சீன் கொடுத்தா என்ன ஆகும்? அந்த ரோடு இங்கே வந்துருச்சா? இங்கே பார்த்தீங்களா, இங்கே வந்துருச்சு. இப்போ இந்த ரோடு மெட்டீரியல் எடுத்து இங்கே இருக்குது. ஓகேங்களா? பட் இந்த ரோடு மெட்டீரியல் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் பெருசாக வேணும். அதனால் நான் என்ன பண்ணிங்கன்னா இதை வந்து 250 மாற்றிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ரியலிஸ்டிக்கான ஒரு ரோடோட எஃபெக்ட் எனக்கு கிடச்சிடுச்சு. அண்ட் ஒரு வுட்டோட ஒரு கிரவுண்டோட எஃபெக்டாக எனக்கு கிடச்சிடுச்சு. சரிங்க சார், இந்த ரோடை கூட இன்னும் நீங்கள் டார்க் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கீழே இழுத்து விட்டுருங்க. அதுங்களா? இப்படி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகேவா? அண்ட் இதில் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஜஸ்ட் வந்து ஒரு ப்ரிக் அப்ளை பண்ணி பார்ப்போம் நல்லா இருக்கான்ட்டு. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த பார்த்தீங்களா இருக்குது ப்ரிக்ஸு. அந்த ப்ரிக்ஸில் இந்த ப்ரிக் எடுத்து செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி அப்ளை டு செலெக்ஷன் கொடுத்துக்கேன். ஸோ இந்த ப்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா வந்துருச்சு. இங்கேயும் ப்ரிக் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இங்கே வந்துருச்சு. இப்போ எனக்கு வந்து இதை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ரிக் எடுத்து இங்கே கிளிக் பண்ணிங்க, இங்கே வந்துடும். இதை கிளிக் பண்ணால் இது வந்து இங்கே வந்துடும். சரியா? பார்த்தீங்களா? ஸோ நல்ல ஒரு எஃபெக்டிவான ஒரு விஷயம் தான் இது. ஸோ அழகாக வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். இப்போ நான் இதை என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த கலர் எடுத்து நான் அப்ளை பண்ணிடுறேன். ஓகே, அப்ளை பண்ணிக்கிட்டு எனக்கு வால் பெயிண்ட் வேணும். ஸோ வால் நம்ம வந்து கண்டிப்பாக பண்ணாமல் இருக்க மாட்டோம். அந்த வால் பெயிண்ட் இங்கே இருக்குது. ஸோ இதில் நிறைய பாருங்கள் ஸ்ட்ரக்சர் ஒவ்வொரு கலர் இருக்குது. சரியா? பார்த்தீங்களா? நீங்கள் நினைக்கிற கலர் இல்லை அப்படின்னா விட்டுருங்க, நான் சொல்லி தரேன் எப்படி பண்ணணுன்ட்டு. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இப்போதைக்கு ஒரு ஒயிட் கலர் இங்கே இருக்குதா, இந்த இருக்குது. இதை நான் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி அப்ளை டு செலெக்ஷன் கொடுத்துக்கிறேன். சரியா? ஸோ அப்ளை டு செலெக்ஷன் கொடுத்தாச்சு. எனக்கு அப்ளை ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா இந்த பிக்கரை எடுத்து இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, செலக்ட் பண்ணியாச்சா? இப்போ நான் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா இதான் வந்து அந்த வால். ஓகேவா?
ஸோ இந்த வாலில் இப்போ எனக்கு இங்கே பாருங்க, இங்கே வந்துருச்சு, இங்கே வந்துருச்சு, இருக்குங்களா? இந்த டெக்ஸ்டரில் அழகாக தெரியுது பார்த்தீங்களா? ஸோ இங்கே வந்துருச்சு. பட் இப்போ எனக்கு என்ன வேணும்னா, இந்த கலர் வேணாம், எனக்கு இந்த கலர் வேணாம். பட் எனக்கு வந்து வேறு கலர் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தாட் இருந்துன்னா வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். இந்த எடிட்டில் போயிருங்க. இந்த எடிட்டில் உங்களுக்கு பிடிச்ச கலரும் செலக்ட் பண்ணி வைக்கணும். சரியா? உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அந்த கலரை செலக்ட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு அந்த ஒயிட் கலர் தான் வேணும் அப்படின்னா RGB வேலையை எடுத்துக்கோங்க. இதில் ஒயிட்டுக்கு வந்து 255 அண்டு 255 இதை கொடுத்தீங்கன்னா அது வந்து ஒயிட் கலராக மாறிடும். சரியா? ஸோ நீங்கள் ஒன்று நினைக்கலாம், ஃபஸ்ட்டு இது ஒயிட்டில் தானே இருந்துச்சுன்னு. ஆக்சுவலி அது கலரு, இது மெட்டீரியல். ஓகேவா? ரெண்டும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான அவுட்புட்டும் கிடைக்கும். சரியா? இதில் ஒன் பை ஒன்று நான் பண்ண மாதிரியே பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் டவுட்னா என் நம்பர் கீழே இருக்குது, கால் பண்ணி கேளுங்க தாராளமாக. சரியா? அண்டு அடுத்த வீடியோவில் நல்ல ஒரு டாப்பிக்கோடு நான் வரேன். ஓகே, பாய்.